ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சாலை வந்து திருச்செந்தூர் டு திருநெல்வேலி மார்க்கமாக போகிற சாலையில் ஆழ்வார் தோப்புலேருந்து கருங்குளம் வர ஒரு பைபாஸ் சாலை அமைச்சிருக்கிறாங்க. இந்த சாலை வந்து முறைப்படி இன்னும் அறிவிப்பு விட்டு திறப்புலா நடத்தலை. அதனால் வெளியில் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து வந்தோன்னா நேராக ஆழ்வார் திருநகரிக்கு முன்னாடி ஆழ்வார் தோப்புங்கிற ஒரு ஜங்ஷனில் வலது பக்கம் திரும்பினா ஒரு பாலம் வரும். பாலத்தில் அதில் ரைட்டில் திரும்பிட்டாலே நீங்கள் போதும். அந்த சாலை வந்து நேராக வந்து கருங்குளங்கிற ஊரில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுரும். நீங்கள் இப்போ இந்த பார்க்குற இந்த வீடியோ தான், இதுதான் வந்து சிறுவைகுண்டம் டு வல்லநாடு போகிற சிங்கிள் ரோடு. அதை கிராஸ் பண்ணி போகுது. இப்போ சிறுவைகுண்டம் கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நேராக கருங்குளத்தில் போய் உள்ளே ஜாயிண்ட் ஆகிரும். வல்லநாடு மலை தெரியுது. இந்த ரோடு எதுன்னா திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரோடு வந்து இப்போ பெரும்பாலும் விரிவுபடுத்திட்டாங்க. இதில் வந்து ஆழ்வார் திருநகரில் நிறைய வீடுகள் எடுக்க வேண்டியிருக்குன்னு அவங்களையும் அனுமதி கொடுக்கல. அப்புறம் வந்து புதுக்குடி, பொன்னன்குறிச்சி இந்த ஊர் தாண்டி ஆதித்தச்சநல்லூர்னு இருக்குது. இது வந்து மத்திய அரசின் வந்து அகழ்வாராய்ச்சி பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதை வந்து ஒரு சின்ன பள்ளம் கூட எடுக்கக்கூடாதுன்ட்டு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான பாலம் இன்னுமே இருக்குது. சின்ன பாலமாக இருக்குது. ரொம்ப நெரிசலான நேரம் வந்து அதில் ரொம்ப டிராஃபிக் ஆகும். அதனால் மாற்று வழியாக இந்த சாலையை வந்து அமைச்சிருக்காங்க. நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வந்தாலோ இல்லை திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போனாலோ இந்த சாலையை பயன்படுத்திக்கிடலாம். வல்லநாடு மலை அடிவாரமாக போகும். நல்லா இயற்கை சார்ந்த சூழலோடு அழகாக இருக்குது. கனவுகள் மலர்கிறது. காலை பனி துளி கண்ணில் தவழ்ந்திட கனவுகள் மலர்கிறது. ஆசையின்